Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல சிம்பிளான பட்டாணி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இந்த பட்டாணி ரைஸ் செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எப்பவும் நம்ம நார்மலா சமைக்கிற சாப்பாடு அரிசியிலயும் செய்யலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல 10 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, பச்சை மிளகாய் 6 ல இருந்து 7 சேர்த்துக்கோங்க. நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தபடி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பட்டாணி ரைஸ்க்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துக்க போறோம். அதனால உங்க காரத்துக்கு ஏத்தது போல பச்சை மிளகாவை இது போல உடைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே புதினா இலைகள் கொஞ்சம், கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்த பிறகு இதில் 2 பிரியாணி இலை, ஸ்டார் அன்னாசி 1, பட்டை சின்ன பீஸ், லவங்கம் ஒரு 6, ஏலக்காய் 2, கல்பாசி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த பிறகு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு வதங்குற அளவு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு இதில் 1 கப் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பட்டாணி உரிச்ச பட்டாணி சேர்த்து, நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 6 hours ஊற வச்சு அதை ஒரு விசில் போட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு 5 minutesக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் சேர்த்த பிறகு இதில் புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பட்டாணி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.